ஏய் ராஜம், ஏய் ராஜம், மாமியாருங்கிற பயம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? எப்ப பாரு கையில ஒரு கரண்டியை தூக்கிக்க வேண்டியது, என் புள்ளையும் பேரனையும் விரட்டு விரட்டுன்னு விரட்ட வேண்டியது. என்ன ராஜாங்கமா நடத்துறாய் இல்ல ராஜாங்கமா நடத்துறாய்? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? எப்பா என்ன மாதிரியே உன் முது எலும்ப உடைச்சு உன் கையில குடுக்கல நான் காமு பாட்டி இல்லடி, காமு பாட்டி இல்ல. பாட்டி யார்கிட்ட பேசின்னு இருக்கேன்? அது ஒண்ணுமில்லை, ராஜத்தோட பேசணும் போல தோணித்து, அதான் ராஜா இங்க இருக்கிறதா நினைச்சுட்டு அவகிட்ட சல்லாபிச்சுட்டு இருக்கேன். பாட்டி இது ரொம்ப டேஞ்சரஸ். இல்ல ராஜம் நேரம் இருந்தா இதெல்லாம் பேச முடியாது கேட்டியா? அதான் அவ இல்லாத போது என் மனசுல இருக்கிற குறையெல்லாம் கொட்டின்னு இருக்கேன். நான் அதை சொல்லல பாட்டி. பின்ன எதையாக்கம் சொல்றாய்? எதிர்க்க யாருமே இல்லாத போது யாரோ இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு பேசுறதான் மனப்பிரமைன்னு சொல்லுவா. சொல்றா, சொல்லிட்டு போட்டோம், எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. அது இல்லை பாட்டி, இது இப்படியே விடப்படாது. இப்படியே விட்டா அது அப்படியே முத்தி போய் கீழ்பாக்கத்துல அட்மிட் பண்ற மாதிரி ஆயிடும். ஓ அப்படி சொல்றியா? என்னடி பண்றது? எனக்கு அப்படியே சொல்லி சொல்லி பழக்கமா போயிடுது. ஐயோ பாட்டி, எல்லாத்தையும் மனசுலயே வச்சு குழப்பிக்கப்படாது. மனசுல இருக்கிறதெல்லாம் யார்கிட்டயாவது அப்படியே கொட்டி தீத்துடணும். இல்ல ஏதாவது பண்ணணும் போல இருந்தா அதை உடனே பண்ணிடணும். அப்பதான் இந்த வியாதி சரியாகும். இந்திரே, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். ராஜத்தை பார்த்தாலே உலக்க எடுத்துட்டு ஓங்கி அவ தலையில ஒண்ணு போடணும் போல தோன்றுது. போட்டுட்டுமா பாட்டி? ஆனாலும் இது ரொம்ப ஓவர். மாட்டு பொண்ணு நானே அமைதியா இருக்கும்போது மாமியார் உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆத்திரம்? 40 வருஷமா அப்படியே பழகி போச்சே. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மண்டையில மசாலா இருக்கா? என்னது அறிவு இருக்காவா? என்னது மசாலாவா? ஏண்டி பெத்தாமைய பத்தி பேசுற வார்த்தையாருது? ஷோ, உன்னை பார்த்து ஒண்ணும் சொல்லலை. அப்போ என்ன பார்த்து பேசுனியா? இல்ல பாட்டி, எல்லாம் அந்த பஞ்சுவா தான். மடைய ஆபீஸ்ல டூருன்னு சொன்ன உடனே பேக் எடுத்துட்டு டாடா பை பை see youன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நைட்ல டெடி பேரை கட்டி பிடிச்சுன்னு தூங்க சொல்றான். இடியட். ஆபீஸ்ல வேலை இருந்ததுன்னா அப்படிதான் போய் தான் ஆகணும். அதுக்கு நீ எதுக்காக இப்படி டென்ஷன் ஆறாய்? நீ ஏன் சொல்ல மாட்டே? நீ ஆத்துக்காரர்கிட்ட சண்டை போட்டு துரத்தி அமிச்சுட்டே. அதே மாதிரி எல்லாரும் இருந்துட முடியுமா? என்னது இது? மாப்பிள்ளைக்கு 1000 வேலை இருக்கும். வேணும்னா நீயும் கூட போறது தானே? நானும் வரேன்னு தான் சொன்னேன். வேணா அம்மா கிட்ட பைசா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். கேட்டானே அவன். என்னதான் சொல்றார்? ஊட்டிக்கு ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போனா என்னால பிசினஸ்லாம் பேச முடியாது, ஆளை விடுறி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வரட்டும், 4 நாளைக்கு வெறும் சாப்பாடு போட்டாதான் அவன் வழிக்கு வருவான் மடையன். இந்திரே, உன் பொண்ணு ஆம்டானோட குடுத்தனம் நடத்துற மாதிரி தெரியல. உன் மாப்பிள்ளை இருக்கிற ஜெயிலுக்கு வார்டன் மாதிரி தெரியறது. பாட்டி, உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா நாங்க 2 பேரும் எவ்வளவு டீப்பா லவ் பண்றோம் தெரியுமா? என்னது இது லவ் கிவனே? இதெல்லாம் என்கிட்டயா வந்து சொல்லுவா? பின்ன யார்கிட்ட போய் சொல்றது? இந்த கிழத்துக்கிட்டியா? பத்தியா என்ன பார்த்து கிழவின்னு சொல்றா. வரட்டும், என் புள்ள வரட்டும், நான் பேசிக்கிறேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், ஏதோ ஆத்துக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்துட்டு போறா. டோட்டல் இடியட்ஸ். பாட்டி என்ன இது? இந்த ஆத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒரே மாதிரி புலம்புறா. ஸ்ரீமதி, வாட் இஸ் யோர் ப்ராப்ளம்? என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? கல்யாணமாகி 3 மாசம் தான் ஆகுது. எங்கேயாவது ஊருக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம்னா ஆபீஸ்ல என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போவா. உனக்கு யாரு காசு தருவா? உங்க அப்பாவான்னு கேக்குறாரு. அரே சுரேஷா, அப்படியே கேட்டா அவனும் போயிட்டானா? ஆமா பாட்டி, நீங்களே சொல்லுங்க. இது வரைக்கும் நான் கல்யாணமாகி எங்கேயாவது அவரோட வெளியே போயிருக்கேனா? வரட்டும், சுரேஷ் வரட்டும், நான் பேசிக்கிறேன். நீங்க என்ன பேசுறது? அவன் என்ன ஜாலியா ஊர் சுத்தி பார்க்கவா போயிருக்கான்? ஆபீஸ் வேலையா போயிருக்கான். ஓஹோ, ஆபீஸ் வேலைனா வைஃப கூட கூட்டிட்டு போக கூடாதா? எல்லாம் செல்ஃபிஷ். கரெக்ட் பிரேமே, நான் பெங்களூரை பார்த்ததே இல்ல. பக்கத்துல தானே இருக்கு, சீப்பா முடியும். உங்க அம்மா கிட்ட காசு கேளு நான் சுரேஷ் கிட்ட சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? எங்க அம்மா கிட்ட நான் காசு கேட்கறதுக்கு நான் தெருவில் நின்று பிச்சையே எடுக்கலாம்னு சொல்லிட்டான். இந்திரே, கேட்டியா? உன் பேரை கெடுக்கிறதுக்கு உன் புருஷனும் புள்ளையும் மட்டுமே போறோம். சும்மா இருங்க பாட்டி, நாங்களே வெறுப்பா இருக்கோம். என்னடி பெரிய வெறுப்பு? 2 நாளோ 3 நாளோ ஜாலியா இருக்க வேண்டியது தானே? என்ன ஜாலியா இருக்கிறது? தினமும் ராத்திரி சுரேஷ் காலை புடிச்சு விடலனா எனக்கு தூக்கமே வராது. ஆமா, நீக்கும் அப்படிதான். டெய்லி பஞ்சுவா டே பஞ்சு மடையான்னு கூப்பிடலனா தூக்கமே வராது. இந்திரே, காலத்தை பத்தியா? எங்க காலத்துல எல்லாம் ஆத்துக்காரர நாதா, பிரபு, சுவாமி அப்படிலாம் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அத்தா, ஏன்னா, கண்ணா, ஏங்க இப்படிலாம் கூப்பிட்டு இருந்தா இப்போ வாடா போடா டேல வந்து நிக்கிறது. அடுத்த ஜெனரேஷன்ல ஆடு மாடெல்லாம் கூப்பிடுற மாதிரி அது இதுன்னு கூப்பிட போறா. குருவாயிருப்பா. யோ
பாட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுவும் செல்லமா கூப்பிடுறதுதான். எது ரோட்ல போற வரவனை திட்டுற மாதிரி 2 பேரும் திட்டுறேளே அதுவா? என்ன திட்டுறோம்? என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது திட்டு வாங்கலனா கூட வேலையே விடாதுன்னு சுரேஷ் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கார். இந்திரே பாத்தியா, இவனுக்கெல்லாம் இவ கிட்ட படுற பாட்ட. இதுக்காகவா 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து இவ கையில தூக்கி வள கொடுத்துருக்கோம். என்னமோ பாட்டி, எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. என்னோட ஆத்துக்காரர் என்னை கேட்காம எங்கேயும் போக மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். இவ்வளவையே என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். என்ன என்ன என்னவா ஆறு? நான் தான் கூப்பிட்டேன். இந்திரே, நீயா என்ன கூப்பிட்டது? சொல்லு சொல்லு சொல்லு. போய் அந்த ஃபேனை கொஞ்சம் போடுறேலா? வந்தது எங்க உள்ள ஓடுறேன், இங்க வாங்கோ. நாங்க ஒண்ணு ஆழ்வார்பேட்டை நடந்தே வந்து எனக்கும் தாங்க எடுக்கிறது தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கேன். அந்த தண்ணி அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் ஓடிடாது. நீங்க போய் என்னோட ரூம்ல என் ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. ஒரு ரூமுக்கு போய் உன் ஹேண்ட்பேக்கை நான் எடுத்துட்டு வரணுமா? ஏன் உங்களால எடுத்துக்க முடியாதா? என்ன எதிர்த்து பேசுறேளா? இப்ப எடுத்துன்னு வர முடியுமா முடியாதா? என்ன என்ன பண்றது? எடுத்துட்டு வரேன். பாட்டி, உங்க பேர்ன பார்த்தேளா? அவர் அப்படியே குழந்தை மாதிரி. அவன் குழந்தைதான், அதனாலதான் நீங்களா உருட்டி பெரட்டின்னு இருக்கேன். அம்மே அப்பவே சொன்னா, மகாதேவா நான் இல்லாதப்பதாண்டா என் அருமை தெரியும்னு. இப்பதான் புரியுது. அங்க வேங்கோ. அதுக்குள்ள எங்க உள்ள ஓடுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, உள்ள போய் ஒரு லைம் ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வாங்கோலே. ஏய் பாட்டி, என்னது இது? இந்த ஆத்துல ஒரு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. என்ன நினைச்சுட்டு இருக்காவோ? என்ன என்ன அதிசயமா இன்னைக்கு புதுசா இவ்வளவு வீரம் வந்திருக்கு. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? ஏய், அதுக்கெல்லாம் பதில் சொல்ற. இப்ப எனக்கு நேரில் லேட்டியா? நான் அர்ஜென்ட்டா மதுரை போக வேண்டியிருக்கு. ஒரு கல்யாண பார்ட்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளே இன்னைக்கு டிக்கெட் போட்டிருக்கா, 3 மணிக்கு ஃபிளைட்டு. என்ன ஆள விடுங்க. சார் சார், வணக்கம். யார் நீங்க? நான் உங்கள் காலனி பின்னால் இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வீட்டில் குடி இருக்கிறேன். என்ன விஷயம்? உங்கள் வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். புது வரவா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இப்போ காலையில் ஊழையிடுது, மத்தியானம் ஊழையிடுது, ராத்திரி ஊழையிடுது. ஊழையிடுதா? உங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்துருக்குது, அந்த நாயை தான் சொல்கிறேன். நாயா? நீங்க தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இங்க நாய் எல்லாம் எதுவும் இல்ல. இல்லைங்க, இதே வீடு தான். எனக்கு தெரியாதா? நான் தான் நோட் பண்ணுறேனே. கொஞ்சம் சங்கீத ஞானம் தெரிஞ்ச நாய் போல இருக்குது. சுருதிப்பட்டியை மீட்டுக்கிட்டே ஊழையிடுது. இந்த பாருங்க, ஒன்று உங்கள் நாயை அடக்கி வைங்க, இல்லை அதை துரத்தி விடுங்க. இப்படி ராத்திரி பகல்னு பார்க்காம ஊழையிட்டுன்னே இருந்தது, அப்புறம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. வரட்டுமா சார்? வரமா? ஏன் ஜூஜு சிரிக்கிற? அவர் யாரை சொல்லிட்டு போறான்னு தெரியுதா? எல்லாம் தெரியுது. அந்த ஆளுக்கு காத்து ரிப்பேரா இருக்கும், அதுக்கு நானா பொறுப்பு? கண்டபடி உளறிட்டு போறான். வணக்கம்மா. வணக்கங்க. நீங்க யாரு? நான் பக்கத்து காலனிலேருந்து வர்றேன். எங்கள் தாத்தா போயிட்டாருங்க. ஓ, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? டெத் சர்டிஃபிகேட் வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்க. எங்கள் குடும்பத்தில் யாராவது காலம் ஆயிட்டா தனியாக ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆள் சொல்கிறது பழக்கம். இன்னைக்குங்க யாருமே கிடைக்கல. சரி, அதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை, இங்கே தினமும் 3 வேளையும் ஒப்பாரி வைக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுவும் ஹார்மோனி பெட்டியை வாசிச்சுக்கிட்டே. அதான் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படிலாம் இங்க யாரும் இல்லைங்க. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. 100 ரூபா கூட சேர்த்து கொடுத்துட்றேன். நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இங்க அப்படி யாரும் இல்ல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஐயோ தாத்தா, உனக்கு ஒப்பாரி வைக்க கூட ஆள் கிடைக்கலையே. நான் எங்க போய் ஆள் தேட? போயிட்டு வாங்க ப்ளீஸ். சிரிக்காது ஜூஜு, நானே நொந்து போயிருக்கேன். மாலு, நிலைமை பார்த்தியா? நீ பாடுறத கேட்டா ஒருத்தருக்கு நாய் உள்ளிடுற மாதிரி இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒப்பாரி மாதிரி தெரியுது. உன் நிலைமை இப்படி ஆகுனா? ஜூஜு, உண்மையை சொல்லு, என் பாட்டு அவ்வளவு மோசமாவா இருக்கு? அதை நான் என் வாயால் வேற சொல்லணுமா? மாலு, இந்த பார், நவ் ஆல்சோ இட்ஸ் நாட் டூ லேட். இந்த நிரஞ்சனாக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ காஞ்சனா,
காஞ்சனாக்கு ஃபோன் பண்ணி இந்த போட்டியிலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படி ஜோஜோ நான் சொல்லுவேன்? மாலு, அவ ஃபீல்டில் எக்ஸ்பர்ட், நீ உன் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். நல்லது எங்கே இருந்தாலும் அதை ரசிக்க தெரியணும், புறப்படக்கூடாது. ஜோஜோ இந்த தடவை மெசேஜை நீ சொல்லிட்டியா? ஆமாம். சரி இப்போ என்ன நான் ஃபோன் பண்ணணுமா? யோசிக்காம பண்ணுப்போம். எடு. ஹலோ. ஓ அப்படியா? ஒரு நல்ல சான்ஸை நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். யாரு? லேடிஸ் கிளப்ல இருந்தா ஃபோன். இந்த தடவை ஆனிவர்சரி மீட்டிங் கேன்சல். ஏன்? அதுக்கு செலவு பண்ண வச்சிருந்த பணத்தை சுனாமி நிவாரண நிதிக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால போட்டி இல்லை. காஞ்சனாக்கு நான் ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. சவால் தான். திருந்தவே மாட்டேன். இப்போதான் மெசேஜ் சொன்னேன் உனக்கு. போ ஜோஜோ, பாட்டு தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. அடுத்த தடவை நான் டான்ஸ் ஆடியே காஞ்சனா மூஞ்சில தாரடிக்க போறேன். மலு வேணாம் அந்த விளையாட்டுலாம். ஜோஜோ, நான் சின்ன வயசுலயே டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். நீ கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸை பார்த்தது இல்ல? தா தை தையா தி தை தை. சார், என்ன பண்றீங்க சார்? பார்த்தா எப்படி தெரியுது? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆஹா, தூங்கிட்டு இருக்கிறேன். இங்க என்னம்மா பண்ற? இல்லையே, தப்பா வருது. என்னம்மா? அப்பா உங்க கையை நீட்டுங்க. நல்லா நீட்டுங்கப்பா. என்னப்பா இது? ஏம்மா நல்லாதான் இருக்குது. என்னப்பா உங்களுக்கும் 10 விரல்? எல்லாருக்கும் 10 விரல் தாம்மா. நீட்டுங்க. இப்போ கரெக்டா வந்துச்சு. 4 5 20. 4 5 20. என்னம்மா அது? 1ஆம் வகுப்புல படிக்க வேண்டியது போய் 5ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கீங்க. அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் எப்படிப்பா ஞாபகத்துல இருக்கும்? இது ஞாபகத்துல இருக்குமா? ஏன்டா நீங்க நிஜமாவே படிக்கிறீங்களா இல்ல படிக்கிற மாதிரி பாவலா பண்றீங்களா? சகாயோ பாண்டியா எங்கடா அவன்? சகாயம் எங்க? ஐயா இங்கதாங்க இருக்க. ஏன்டா இப்படி நாள் பூரா தூக்கிட்டு இருந்தா எப்படிடா? யாருங்க தூங்குனது? யார் தூங்குனது? கொட்டா விட்டா தூங்குனது அர்த்தமா? ஏன்டா கண்டுக்காம இருந்தா குழந்தை யாரா பாத்துக்கிறது? இதுங்களை பாத்துக்கிறதுக்கு இதுங்கன்னு 6 மாசம் குழந்தையா? வாயை திறந்தாலே ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுதுங்க. இதுங்க வேற பாத்துக்கணும். ஆமா. ஏன்டா பாத்துக்கலாம் அவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையா எப்படா தெரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் அடுப்பு யாருக்கு பாத்துக்கிறது? ஐயோ மாமா, அப்புறம் என்ன யார் பாத்துக்கிறது? ஆமா, அருக்கா நீ சாப்பிட்டாலா இல்லையான்னு கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சாப்பிட்டோட சொல்லும். இல்ல மாமா, சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆச்சு. நான் மட்டும் என்ன நேத்திக்கா சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. டேய், இப்ப நீங்க 2 பேரும் சாப்பிடறதா முக்கியம். என் குழந்தை 2 பேரும் படிக்கிறாங்களா இல்லையா? பார்த்தா தெரியல என்ன பண்றாங்கன்ட்டு. என்னடா பண்றீங்க? அப்பா எவ்வளவு நேரம் தான் படிக்கிறது? போர் அடிக்குதுப்பா. ஆமாப்பா, எனக்கும் தான்ப்பா. படிச்ச என்ன பிரயோஜனம்? மண்டையில ஏறவே மாட்டேங்குது. கரெக்ட்டுப்பா, எனக்கு தான் ஏற மாட்டேங்குது. அதுல இவங்க நொச்சி வேற. டேய், நான் உங்க நல்லது தாண்டா சொல்றேன். நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆபீசராவோ ஐபிஎஸ் ஆபீசரோ வரணும். நான் உங்களுக்கு சல்யூட் அடிக்கணும்டா. அதான் என்னோட ஆசையேடா. என்னது? நீங்க சல்யூட் அடிக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கே உங்களை சகிக்கல. நீங்க எங்களுக்கு சல்யூட் அடிக்க போறீங்களா? அப்ப நான் சத்தியமா படிக்க மாட்டேன். தீபக் தம்பி கொன்னிட்டீங்க. என்னடா நீதான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறதா? இதுல என்னங்க தப்பு இருக்குது? ஆமா, உங்களை எப்படி ஜெயிலர் ஆக்குனாங்க? டேய், கிராமத்துல ராத்திரி நேரத்துல தெருவிளக்கு வெளிச்சத்துல, பெட்ரோமாஸ் லைட் வெளிச்சத்துல, கோயில் விளக்கு வெளிச்சத்துல, இப்படி எங்கெல்லாம் லைட் இருக்குதோ அங்கெல்லாம் ஓடி போய் உட்கார்ந்து படிச்சு இன்னைக்கு ஜெயிலர் போஸ்ட் வந்திருக்கிறேன்டா. என் வீட்டுல எல்லா வருஷம் இருந்து இந்த குழந்தை 2 படிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. யார் படிக்க மாட்டேன்னு சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. ஏ லூசே, நாங்க ஒன்னும் படிக்க மாட்டேன்னு சொல்ல, புரியலன்னு தானே சொல்றோம். டேய், புரியலனா மறுபடியும் படிங்கடா. அப்பா அப்படி படிச்சா சுத்தமா புரியாம போதே. அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க? விட்டுடுங்க. டேய், படிக்காம எப்படி பரிட்சையில் பாஸ் பண்ண முடியும்? என்னங்க நீங்க அவன் படிச்சு வாங்கின பட்டத்தை பறக்க விட்டுட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு 2 படிச்சுதான் ரொம்ப கிழிக்க போகுதுங்களா? என் குழந்தை 2 பேரும் ஒண்ணு வச்சுக்கிறியா? ஏன் எங்களுக்கு நான் குறைச்சல? மதியானம் படிக்கும்போது கூட நான் சாப்பிட்டுக்கிட்டே படிப்பேன், படிச்சுக்கிட்டே சாப்பிடுவேன். என்ன ஒன்று, சாப்பாடு முந்திக்கிச்சு, படிப்பு பிந்திக்கிச்சு. நான் மட்டும் என்ன லேசுப்பட்டவனா? எங்க அப்பா எனக்கு குட்டி குட்டி சொல்லி கொடுத்தாரு. என்ன குட்டினதுல மூளை கீழே இறங்கிடுச்சு. ஆமாங்க, மூளை கீழே இறங்கிடுச்சு. டாய்,
அதனால பாடம் ஏறல, உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு உள்ள நான் யாருன்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க போயிடுவேன். அங்க போனா கூட படிச்சுட்டே இருப்பேன்னா பாத்துக்கியே. 2 in 1 அப்படி என்னடா படிப்பா? சினிமா பாட்டு. உங்க புராணத்தை நிறுத்துறீங்களா? சும்மா வெந்த கதையும் வேகாத கதையும் பேசிக்கிட்டு படிக்கிறது ஒரு வழி சொல்லுங்க. நம்ம வீட்ல எல்லாருமே நல்லா தான் படிச்சிருக்கீங்க. சோ நீங்க எனக்கு சொல்லி தரலாமே. கரெக்ட். ஐயா, குழந்தைங்க பக்கத்துல இருந்து கரெக்டா கத்து கொடுங்க. நான் போய் சகாயம், நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஒரு படத்தை கத்து கொடுக்கணும். வெரி குட், நல்ல ஐடியா. நானே கணக்கு பாடம் சொல்லி தர்றேன். என்னது கணக்கு? நீங்களா? ஜெயில எத்தனை கம்பி இருக்குன்னு என்ன தெரியாது. அதனாலதான் அப்பாவை இங்கிலீஷ் கத்துக்கிட்டு சொல்றேன். எஸ், நான் தான் வந்து இங்கிலீஷ் மாஸ்டர். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப் அப். பாண்டியா, நீ எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடு. சயின்ஸா? அப்படின்னா இது கூட தெரியாதா? அறிவியல். ஓ, இப்ப பேரை மாத்திட்டாங்களா? எனக்கு தெரியாதே. இன்னும் உனக்கு தெரியாத விஷயம்லாம் அதுல நிறைய இருக்கு. அர்க்கானி, நீதான் ஊர் கதை ஒண்ணு விடாம அழைச்சிட்டு இருப்பிய. அதனால நீ எனக்கு வரலாறு சொல்லி கொடுத்துரு. வரலாறா? மாமா, எனக்கு வரலாறுனா ரொம்ப பிடிக்கும். நான் 10வது படிக்கும் போது அதுலதான் நிறைய மார்க் வாங்கினேன். எவ்வளவு மார்க்குடா? 20. அடேங்க அப்பா, பெரிய மார்க். சகாயம், நீதான் வீட்டோட கணக்கெல்லாம் பார்த்து கமிஷன்ல பின்னிவிய. அதனால நீ எங்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடு. மேத்ஸா? எனக்கு ரொம்ப ஈஸி. 1 on 1 2 on 2 பின்னிடுவல்ல. நாளையிலிருந்து நீங்க தான் எங்களோட டியூஷன் டீச்சர். அர்க்கானி, நான் வாத்தியார் ஆயிட்டேன். மாமா, நான் டீச்சர் ஆயிட்டேன். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒத்த புருஷனை ஊருக்கு அமிச்சிட்டு இப்படி வெட்டியா புலம்பின்னு இருக்கேனே. ஆத்துல இருந்தா இந்திரே இந்திரேன்னு குட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வருவேன். சிரிக்காதீங்கோ, தேவாங்க மாதிரி. அங்க முட்டை கண்ணை அப்படியே நோண்டிடுவேன். நாளைக்கு வாங்கோ, பேசிக்கிறேன். ஏய் இந்திரே, என்னது இது? தனக்கு தானே பேசிட்டு இருக்காய். நேத்திக்கு நான் புலம்பின்னு இருந்தேன், இன்னைக்கு நீயா? ஒரே நல்ல நிலைமை எப்படி மாறிடுது பாத்தியா? ஆமாம் பாட்டி, கரெக்டு தான். உலகம் சுத்தின்டே தான் இருக்கு. அது உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா? அப்படி இல்லை பாட்டி, யாரோ எவ்வளோ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் ஊருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா இவர் உடனே ஓடி போயிடுறதா? எனக்கு ஆத்துல பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்கா, நான் வர மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். ஏய் என்னது இது? உனக்கு நம்ம பிரேமையே தேவலை போல இருக்கு. மகாதேவா உன்னையே சுத்தி சுத்தி உட்கார்ந்துட்டு அவனோட பிசினஸ் எல்லாம் ஆராக்கம் கவனிப்பா. பெரிய பிசினஸ். பொண்ணு பார்த்து கொடுத்தா 1000 ரூபா, மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தா 1500 ரூபா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனா 2000 ரூபா, கல்யாணம் ரிசப்ஷன் வரைக்கும் நடந்தா 3000 ரூபா, கல்யாணம் முழுக்க நடத்தி முடிச்சா 5000 ரூபா. இப்படி வருஷத்துல ஒரு கல்யாணத்துக்கு 5000 ரூபா தானா? இப்ப நான் தான் கேக்குறேன், நம்ம யார் சம்பாத்தியத்துல நடக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன்? உன்னோட சம்பாத்தியத்துல தான் நடக்கிறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இதெல்லாம் சரி வராது பாட்டி. ஆத்துல பெரியவா யாரும் இல்லாத சமயத்துல இப்படி ஆம்பளைகள் எல்லாம் ஒன்னா அவ பாட்டு ஊருக்கு கிளம்பினா என்ன அர்த்தம்? வரட்டும், பேசிக்கிறேன். அந்த ஹீரோ பத்தியா லூசு மாதிரி. கரெக்ட், ஹீரோயினி மட்டும் இது. அதேதான், டான்ஸ் ஆட தெரியல, ஒண்ணும் தெரியல. நேத்துக்கு 2 பேரும் அந்த புலம்பினேன், இன்னைக்கு ஜாலியா அப்படி ஊர் சுத்திட்டு வரேன். ஹாய் மாம், சாப்பிட்டியா? பாப்கார்ன் எடுத்துக்கோ, நான் உனக்கு காசு கேட்க மாட்டேன். இப்படி போடி. நானே உங்க அப்பா இந்த மாதிரி திடுதிப்புன்னு ஊருக்கு போயிட்டாருன்னு புலம்பின்னு இருக்கேன், நீ வேற கிண்டலா? ஐயோ ஆண்டி, இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம்னு தெரியுமா? நாங்க எங்கெல்லாம் போகணும் தெரியுமா? எங்க போட சத்யம் தியேட்டர்ல நூன் ஷோ பார்த்தோம். அப்படியே தேவி தியேட்டர்ல மேட்னி ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடிப்பாவிகளா, ஆத்துக்காரர் ஊர்ல இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா? ஆமா, அதுக்கு தான் ஒரே தொல்லைதான். எங்க போற? எப்ப வருவ? யார் கூட போற? எப்படி போவ? எவ்வளவு காசு வேணும்? சினிமா பார்க்க 10 ரூபாய் போறாதான்னு எக்கச்சக்க கேள்வி கேக்குங்க. இப்ப பேர் நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. பிரேமே, பாவம் மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார், அதெல்லாம் இப்படி அழிக்கிறியே? யார் அழிச்சது? இது என் டாடி எனக்காக கொடுத்துட்டு போனது. ஓஹோ, இதுவும் அந்த மனுஷரோட வேலை தானா? நான் பணம் கேட்டதுக்கு மதுரையில் அல்வா வாங்குறதுக்கு மட்டும்தான் ஜோபியில காசு இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். ஆண்டி, எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு போனேன். வரட்டும் அந்த மனுஷன், வாசல்ல நிக்க வச்சு 4 கேள்வி கேட்கிறேன். இந்திரே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏதோ குழந்தைகள் போயிட்டு வரட்டுமே. போட்டும், யாரும் வேண்டாம்னா இந்த மனுஷன் எனக்கு காசு கொடுத்துட்டு போயிருந்தா நானும் போயிருப்பேனே. உன்கிட்ட கொடுக்க சொல்லி டாடி ஒரு 200 rupees கொடுத்தா. ஏய், எங்கடி அது?
அந்த பணத்துல தான் நாங்க மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் அப்புறம் தியேட்டர்ல ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். பாத்தேலா பாட்டி, இவ அப்படியே அவ பாட்டியை உடிச்சு வச்சிருக்கான். ஏமா எதுக்கு ராஜம் பாட்டியை வம்புக்கு இருக்கிற? ஏய் கொண்டே என் பிரேமி ஸ்ரீமதி நீங்களா என்ன சினிமாக்கு போயிட்டு வந்தேன்? இப்ப அது ரொம்ப அவசியமா? நீங்க ஏதோ அவளை கண்டிப்பேன்னு பார்த்தா கொஞ்சின்னு இருக்கேளே. டேய் ஏதோ குழந்தைகள் ஜாலியா போயிட்டு வரட்டுமே, அதனால என்ன? நீ கூப்பிட்டு இருந்தா நானும் வந்துருப்பேனோ. எங்க ஆத்துக்கார காசை கொள்ளடிக்கணும்னு எல்லாரும் கங்கணம் கட்டின்னு இருக்கேன். ஏனுங்க யாருங்க வீட்டுல? யார் வந்தது? வீட்டுல 4 பேர் இருக்கும், யாரு அதுன்னு கேக்குறேன். தானே, யார் நீங்க? யார் வேணும்? மகாதேவ வீடு இதுதானா? ஆமா. இதுதானடா, வாடா. ஏய் இந்திரு, யார் அது? திறந்த வீட்டுல யாரோ நுழையிற மாதிரி வந்து சோபால உட்கார்ந்துட்டு இருக்கா. மகாதேவன் இருக்காரா? அது வெளில நின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? சொல்லிருப்போமே. இந்த பாருங்க, கேட்டது கொண்டு பதில் சொல்லுங்க, இல்லனா நடக்கிறத வேற. என்ன அவ கேட்டதுல என்ன தப்பு? யாரு என்னன்னு எதுவும் சொல்லாம நீங்க பாட்டு அப்படி அசலராத்து உள்ள உட்கார்ந்து தாம் தூம்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நாங்க மகாதேவனை பார்க்க வந்திருக்கோம். மகாதேவன் இல்ல, ஊருக்கு போயிருக்கான். யாருக்கிட்ட காது குத்துறீங்க? இந்த பாருங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு மணிக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கோம், ஆள் வரவே இல்லை. எங்க போய் ஒளிஞ்சிருக்காரு இந்த மகாதேவன்? கூப்பிடுங்க. குருவாயிருப்பா, அப்போ ஒரு ஊருக்கே போலியா? அவரால நாங்களும் போகலீங்க. 6000 ரூபாய் நஷ்டம். முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. இதோ பாருங்க, ஆத்துல ஆம்பளைகள் யாருமே இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் கலாட்டம் பண்ண வேண்டாம். நாங்க கலாட்டாலாம் பண்ண வரல. முதல்ல அவரை கூப்பிடுங்க. அதான் மதுரைக்கு போயிருக்காரு சொன்னோமே. ஐயோ கொல்றாங்களே. அம்மா, அவரை மதுரைக்கு கூப்பிட்டதே நாங்க தான். அவர் ஏர்போர்ட்டுக்கு வரலன்னா வீட்டுல தானே இருக்கணும். அவர் ஏர்போர்ட்டுக்கு தான் போனார், திரும்ப ஆத்துக்கு வரலையே. ஆத்துக்கா? இல்ல அவசரத்துல ஆத்துக்கு போட்டாரா? ஐயோ அண்ணன், வீடுங்கிறத அவங்க பாஷையில சொல்றாங்க. ஓ அப்படியா? இந்த பாருமா, மகாதேவன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாரன்னு சொல்லி பணத்தை வாங்கினாரு. 1 வருஷம் ஆச்சு, பணத்தையும் தரல, மாப்பிள்ளையும் கண்ணில் காட்டல. இன்னைக்கு 2ல் 1 தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்.